Good morning, students. Last class we have seen income method and next topic expenditure method. Now we are going to see importance of national income analysis. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா, அதாவது வருவாய் முறை, அதுக்கப்புறம் செலவு முறை அப்படின்றத டாபிக்கெல்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தேசிய வருவாய் பகுத்தாய்வின் முக்கியத்துவம். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்கோன்னா, நேஷ்னல் இன்கம் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கனாமி ஆஃப் எ கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தேசிய வருவாய் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, த நேஷ்னல் இன்கம் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி which are known as social accounts. அதாவது தேசிய வருவாய் பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இட் எனபிள்ஸ் அஸ், அதாவது தேசிய வருவாய் பகுத்தாய்வின் முக்கியத்துவம் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்வருமாறு என்னென்ன முக்கியத்துவம்லாம் இருக்குது இந்த தேசிய வருவாயில்ன்ற முதல் பாயிண்ட்டு, to know the relative importance of the various sectors of the economy and their contribution towards national income. அதாவது தேசிய வருவாய் கணக்கீட்டின் மூலம் பொருளாதாரத்தில் இருக்கும் பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தேசிய வருமானத்தில் அத்துறைகளின் பங்களிப்பு பற்றியும் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த கால்குலேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் we could find how income is produced, how it is distributed, how much is spent, saved or taxed. மேலும் பொருள் மற்றும் பணிகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன, அதுக்கப்புறம் பகிரப்படுகின்றன, செலவு செய்யப்படுகின்றன, சேமிக்கப்படுகின்றன மற்றும் வரி விதிக்கப்படுகின்றன போன்றவைகளை வந்து அறிய இயலும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ் சச் ஆஸ் மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிசிக்கல் பாலிசி அண்ட் அதர் பாலிசிஸ். அதாவது தேசிய அளவிலான பணவியல் மற்றும் பொது நிதி கொள்கைகளை உருவாக்கவும் பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டு செல்ல கடைபிடிக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை கையாளவும் தேசிய வருவாய் ஆய்வு செய்கிறது. டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ் சச் ஆஸ் த மானிட்டரி பாலிசி and fiscal policy and other policies. It proper measures can be adopted to bring the economy to the right path with the help of collecting national income data. அதுதான் என்ன சொல்றதுன்னா, பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டு செல்ல கடைபிடிக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை கையாளவும் தேசிய வருவாய் ஆய்வு செய்கிறது. Are you understand? Third point, to formulate planning and evaluate plan progress, it is essential that the data pertaining to a country and gross income, திட்டமிடுதலும் அதுக்கப்புறம் திட்டங்களின் விளைவுகளை மதிப்பிடுவதற்கும் நாட்டின் மொத்த வருமானம், உற்பத்தி, சேமிப்பு மற்றும் நுகர்ச்சியின் அளவு ஆகிய புள்ளி விவரங்களை வந்து தேசிய வருவாய்
கணக்கீடு அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 4th பாயிண்ட், டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் போத் இன் ஷார்ட் ரன் அண்டு லாங் ரன். அதாவது குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால பொருளாதார மாதிரிகளை உருவாக்க தேசிய வருவாய் கணக்கீடு பயன்படுகிறது. 4th பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், டு மேக் த இன்டர்நேஷ்னல் காம்பரேஷன் இன்டர் ரீஜனல் அண்ட் காம்பரேஷன் அண்ட் இன்டர் டெம்போரல் comparison of growth of the economy during different periods. அதாவது துறை வாரியான பொருளாதார விவரங்களை ஒரு நாட்டில் வட்டாரங்களின் வருமானத்தை ஒப்பிடவும் மற்ற நாடுகளின் வருமானத்தோடு ஒப்பிடவும் தேசிய வருவாய் விவரங்கள் பயன்படுகின்றன. I understand. 6th point, to know a country per capita income which reflect the economic welfare of the country, provided income is equally distributed. 6th பாயிண்ட் என்னன்னா, தேசிய வருமானம் மூலம் தலா வருமானம் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது வந்து என்னன்னா, தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 6th பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 7th பாயிண்ட், டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஒரு நாட்டில் இருக்கும் 7th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள தேசிய வருவாய் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 8th பாயிண்ட், டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் நேம்லி டேக்ஸ் அண்ட் ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கவுண்ட் deficit, GDP ratio, fiscal deficit, GDP ratio, and debt, GDP and ratio, etc. லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரியல் பொருளாதார காரணிகளான வரி, ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், கடன் ஜிடிபி விகிதம் போன்றவை கண்டறிய உதவுகிறது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக், டிஃபிகல்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். அதாவது தேசிய வருவாய் கணக்கீட்டின் உள்ள சிரமங்கள் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, இன் இந்தியா ஏ ஸ்பெஷல் conceptual problem is posed by the extensions of a large unorganized and non-monetized substance sector where the border system still and prevails for the transacting goods and service are a proper valuation of output is very difficult. அதாவது தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் பேராகிராஃபில் தேசிய வருவாய் கணக்கீடு செய்யும்போது இந்தியாவின் சிறப்பு இயல்புகளை மனதில் கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பை நடத்தும் சிறு தொழில்களை பண்டமாற்று அங்காடிகளை உள்ளடக்கிய நாடு. அதுக்கப்புறம், எனவே
ஒரு சரியான தேசிய வருமான மதிப்பீடு தருவதில் சிரமங்கள் இருக்கின்றன. சில சிரமங்கள் கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்றாங்க. அதாவது மாற்று செலுத்துதல்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் அண்டு டிப்ரிகேஷன் அலவுன்ஸ். அதாவது தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதின் சிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேய்மானங்கள் வந்து மதிப்பீடு செய்வதில் வந்து சிரமங்கள். அதுக்கப்புறம் அன்பெய்டு சர்வீஸ் அப்படின்றாங்க. பணம் செலுத்தப்படாத சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றாங்க. அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகளில் கிடைக்கும் வருமானம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்டு சேஞ்சிங் ப்ரைஸ் அப்படின்றாங்க. சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றாங்க. மூலதன லாபம், கெயின்ஸ்னால் லாபம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாங்க. புள்ளி விவர சிக்கல்கள். இதெல்லாம் வந்து தான் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். இதுதான் வந்து தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம என்ன பண்ணால் நாளைக்கு வந்து விரிவாக பார்ப்போம் நாளைக்கு. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். டுமாரோ we will meet next this topic, transfer payments. Thank you.